First language, second maths, third polity, fourth INM, fifth history, sixth. First of all, நீங்க வந்து ஒரு clear cut mindset ஓட இருக்கணும். நான் வந்து group 2 இது என்ன செகண்ட் லைன். இப்போ நீங்க இந்த 145 மார்க் எடுத்துட்டீங்க. இப்போ இந்த 140 மார்க் எடுத்துட்டீங்க. ஸோ வெல்கம் பேக் டு தினமும் டிஎன்பிஎஸ்சி பை உஸ்தாதியன் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ குரூப் 2 நோக்கி போவீங்க. குரூப் 2ல் நான் படிக்கணும், நான் குரூப் 2ஓட போஸ்டிங் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட நம்ம அந்த குரூப் 2க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். சரி, ஓகே, குரூப் 2க்கும் குரூப் 1க்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் 1ஓட குரூப் 2ஓட கொஸ்டின்ஸ் இன் ஜிஎஸ் will be somewhat easier than group 1. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பெனிஃபிஷியலான ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டால், எல்லாருமே இது வரைக்கும் குரூப் 1ல் 200 கொஸ்டின் ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதியிருப்பீங்க. எதில்? ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். பட் இதில் என்ன ஆகும்னா, இந்த ஜிஎஸ் மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்துட்டு 100 மார்க்குள்ளே கன்ஃபைன் ஆகிடும். ஸோ 25 மார்க் வந்து எப்பவும் போல் மேக்ஸு, மிச்சம் 75 மார்க் தான் இந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸும். 100 மார்க் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ், அப்படி இல்லைனா ஜென்ரல் தமிழ். ஸோ இந்த ஜென்ரல் இங்கிலீஷும் ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி படிக்கணும், அதை எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். பட் வென் இட் கம்ஸ் டு ஜென்ரல் இங்கிலீஷ், நம்ம வந்து இதை எப்படி டேக்கிள் பண்ணுறது, ஜென்ரல் தமிழ் எப்படி டேக்கிள் பண்ணுறது, லைட்டாக பார்க்கலாம். அது எப்படி நம்ம வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம அகாடமியில் ஜூலை 15th, அதாவது ஜூலை 15 குரூப் 1 எக்ஸாம் முடிஞ்சு 2வது நாளில் இருந்து we are starting the batch 4 exclusively for those students who want to join after group 1 exam. நான் குரூப் 1 எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் என் ப்ரிப்பரேஷனே ஆரம்பிப்பேன் ஃபார் குரூப் 2 அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இதில் டெஸ்ட் போட்டு யூ வில் கெட் மெட்டீரியல்ஸ், எனிதிங் ரிலேட்டட் டு இட். ஸோ உங்களுக்கு நான் சொல்ல போகிறது என்னென்னா, இட் வில் பி அ வெரி ஈஸி டாஸ்க், அ பீஸ் ஆஃப் கேக் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் திஸ் அப்கமிங் எக்ஸாம். சரி, ஓகே. ஸோ இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் ஜூலை 15 யூ கேன் காண்டாக்ட் திஸ் நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதோட நேம் வந்து கிராண்ட் மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச் 4. ஓகே, ஸோ ஸ்டடி பிளான் ஃபார் குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, கிளியர் குரூப் 2, நாட் ஸ்டடி. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மைண்டில் உங்களோட கோலாக என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு கிளியர் கட் மைண்ட் செட்டோடு இருக்கணும். நான் வந்து குரூப் 2 எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் படிக்கிறேன், நான் வந்து ஜஸ்ட்டு படிக்கணும், நான் அறிவை வளர்த்துக்கணும்னு படிக்கல அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்களோட மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. இதை ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட்டை பிடிச்சிரும் அவங்களுக்கு. இப்போ பாலிட்டின்னு பிடிச்சிச்சின்னா பாலிட்டியோடையே கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறது. ஏன்னா அவங்களுக்கு அது மேலே இருக்கிற ஈர்ப்பு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அந்த சப்ஜெக்ட் வந்து. ஸோ வாட் வில் பி doing is they'll be always sticking to a single subject. So first rule, உங்களோட கோல் என்னன்னா, அந்த சப்ஜெக்டை படித்து அதில் நீங்கள் வந்து பெரிய அறிவாற்றல் ஆகிறது கிடையாது. நீங்கள் வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமை கிளியர் பண்ணுறதா மட்டும்தான் இருக்க வேண்டும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஜர் ஏரியாஸ். ஸோ மேஜர் ஏரியாஸ்னால் நம்ம எப்படி சார் பிரிக்கிறது? மேஜர் ஏரியாஸ் ஆர் நத்திங் பட், இதை டெஃபினிஷனாகவே சொல்கிறேன், மேஜர் ஏரியாஸ் ஆர் நத்திங் பட் which gives us more marks. ஸோ ஃபஸ்ட்டு மோர் மார்க்ஸ் எங்கே இருக்குன்னா, இட் இஸ் இன் லாங்குவேஜ், தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும், அதுதான் 100 மார்க் தரப்போகுது. ஸோ அந்த 100 மார்க்கை இனிமேல் நீங்கள் 100% கவர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஜிஎஸ்சில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸ்ட்ராங்காக இல்லாட்டியும் நான் எப்படி அதை படிக்கிறதுன்னு சொல்கிறேன், அதையும் நீங்கள் வந்து குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு லாங்குவேஜுக்கு நீங்கள் வந்து மதிப்பு கொடுக்க வேண்டும். ஃபஸ்ட்டு லாங்குவேஜ், அதுக்கப்புறமா நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களுக்கே தெரியும், மேக்ஸ். ஸோ இது 2 மட்டும்தான் மேஜர் சப்ஜெக்டா சார்னு கேட்டால் நெவர். இது 2ம் உங்களுக்கு ஒரு 120லேருந்து 125 மார்க் வரைக்கும் உங்களுக்கு ஃபெச் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சார் மொத்தமாகவே 125 தான் அப்படின்றீங்க, அப்போ எப்படி சார் நீங்கள் வந்து 125 கிடைக்கும்னு சொல்கிறீங்கன்னா, இதில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 சப்ஜெக்டை வச்சு நீங்கள் ஒரு 120 மார்க் எடுத்துட்டிங்கன்னா, கிரேஸ் மார்க் அந்த 5ஐயும் சேர்த்துக்கோங்க. 125க்கு 125 நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் படிக்க போகிறது வெறும் 30 மார்க்குக்கு தான். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மேஜர் ஏரியாவில் 3rd சப்ஜெக்ட் பாலிட்டி. ஆல்ரெடி குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதில் ஸ்ட்ராங்காக இருப்போம். நெக்ஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா, ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு பார்ட்டான ஐஎன்எம்மை ஃபஸ்ட்டு படிங்க. இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், படிச்சுக்கிட்டே வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 4 சப்ஜெக்ட், இதுலேருந்து ஒரு 12 மார்க் வரும், இதுலேருந்து ஒரு 8 மார்க், இதில் ஒரு 20 மார்க், மொத்தம் 145 மார்க்கில்
135 மார்க் அசால்ட்டாக எடுக்கலாம் வித் தட் கிரேஸ் மார்க், அதாவது நமக்கு ஃப்ளூக்கில் வர மார்க்ஸோட. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த மேஜர் சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த மேஜர் சப்ஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டால் செகண்ட் ப்ரையாரிட்டி ஏரியாஸ். என்ன சார் இந்த செகண்ட் ப்ரையாரிட்டி ஏரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் த செகண்ட் லைன் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், செகண்ட் லைன் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன செகண்ட் லைன்? இப்போ நீங்கள் இந்த 145 மார்க் எடுத்துட்டீங்க, இப்போ இந்த 140 மார்க் எடுத்துட்டீங்க, இந்த 140 மார்க்கோட இன்னொரு 10 மார்க்கோ இல்லை ஒரு 15 மார்க்கோ நமக்கு கன்ஃபார்மாக தேவை. ஸோ அதை நீங்கள் எங்கேருந்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8 வந்து குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோவா படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செகண்ட் லைனில் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் ஒரு ஈஸியாக ஒரு 7 மார்க் எடுத்துடலாம். 15 கேள்வியிலேருந்து ஒரு 13 கேள்வி வரைக்கும் கேட்பாங்க. அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு வந்து, அதாவது குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் கேக். அதாவது ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் படிச்சிருப்போம், ஆல்ரெடி நம்ம எல்லாம் தேவையான எல்லாத்தையும் 11th அப்புறமா 7th 8th புக்கில் இருக்குமா, ஸோ அதையும் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் விட்டுறாதீங்க, இது உங்களோட செகண்ட் லைன் சப்ஜெக்ட். ஸோ இதில் ஒரு 5 மார்க் எடுக்கிறீங்க, இதில் ஒரு 7 மார்க் எடுக்கிறீங்க, ஸோ இதில் ஒரு 12 மார்க் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 150 கிட்ட வந்துட்டீங்க. ஓகே, அப்போ மிச்சத்துக்கு நம்ம என்ன சார் பண்ணுறது, வாய்ப்பே இல்லையா அப்படின்னு கேட்டால் தான் லீஸ்ட் பட் நெவர் இக்னோர். அந்த லீஸ்ட் சப்ஜெக்ட்ஸை என்றைக்குமே விட்டுறாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸ், 5-year பிளான், ஃபினான்ஸ் கமிஷன், ஜிஎஸ்டி, ரிசோர்ஸ் ஷேரிங், அது ஆல்ரெடி பாலிட்டியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ்லேருந்து நீங்கள் 2 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஜாகிரஃபி, 10th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபி இருக்கிறதே இருக்குது, அதுலேருந்து நீங்கள் ஒரு 2 மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். யூனிட் 9 அதாவது பாலிட்டி ஆஃப் தமிழ்நாடு, அதுக்கப்புறமா வந்து எக்கனாமிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தாலும் 1 மார்க்காவது நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் விட்டுருக்க சயின்ஸ் சப்ஜெக்ட், அதில் ஒரு 2 மார்க்கு. ஓகே, ஸோ அப்புறமா இந்த கரண்ட் அஃபேர்ஸுன்றது வந்துட்டு இந்த 3 கேட்டகரிலையும் கிடையாது, அது தனியாக நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான இதை மட்டும் நீங்கள் எடுத்து இதில் படிங்க ஸ்மார்ட் ஒர்க்காக. ஸோ அப்படி படிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த தேவையான மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும், வந்துட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் குரூப் 1 எக்ஸாமில் இருந்துட்டு இப்போ குரூப் 2 எக்ஸாமுக்கு வரீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு என்னது, ஒன்று நீங்கள் லைனில் இருப்பீங்க, பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னு இருப்பீங்க, இல்லாட்டி போயிடுச்சு நம்ம அடுத்து இதை ட்ரை பண்ணுவோம், ஃபுல் எஃபர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொன்னோன்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் மேக்ஸ், தேர்ட் பாலிட்டி, ஃபோர்த் ஐஎன்எம், ஃபிஃப்த் ஹிஸ்ட்ரி, சிக்ஸ்த் யூனிட் 8, செவன்த் வந்துட்டு யூ ஷுட் கிவ் ஃபார் எக்கனாமிக்ஸ், 8 ஜாகிரஃபி, 9th யூனிட் 9 அண்ட் 10th யூ வில் பி கிவிங் ஃபார் சயின்ஸ். அண்ட் 11th இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது, அது என்னது சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னொரு சப்ஜெக்ட் என்ன நான் மிஸ் அவுட் பண்ணியிருக்கேன்றதை நீங்கள் வந்து யோசிங்க. அந்த சப்ஜெக்டை கண்டிப்பாக நீங்கள் மினிமம் வந்து ஒரு 2 மார்க்குக்காவது நீங்கள் அதை வந்து கவர் பண்ணணும். ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் அந்த லீஸ்ட்டாக வச்சுருக்கிறதுல ஒரு 2 மார்க்காவது ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸோ அப்படிப்பட்ட இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த மாதிரியான ஒரு ரிவிஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னென்னா நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போடுறோம் அந்த 100 மார்க்குக்காக. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்து லேர்ன் பண்ணுங்கள். செகண்ட், அதை வந்து ஸ்டடி பண்ணுங்கள். 2வது, 3வது அதில் ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள். அண்ட் 4வது ரிவிஷன். அண்ட் 5வது என்ன சார் அது அப்படின்னு கேட்டால் திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மெத்தட் பேர் தான் எல்எஸ்டிஆர்ஆர் ரிவிஷன் மாடல் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ எல்எஸ்டிஆர்ஆர் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் அண்ட் வரப்போகிற எக்ஸாமில் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு இப்போ நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்தது எல்லாத்தையும் வச்சு இந்த டெஸ்ட்டை நீங்கள் எப்படி கவர் பண்ணணுன்றதை இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம கிராண்ட் மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றதுல பேட்ச் 4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜூலை 15th ஆரம்பித்து செப்டம்பர் 1st வீக்கில் வந்து இந்த டோட்டல் டெஸ்ட்டுமே கவர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் எத்தனை டெஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 ஃபுல் டெஸ்ட் இருக்குது. அது போக ஹிடன் 4 ரிவிஷன் டெஸ்ட் as well as 3 full mock test ன்னு சொல்லி மொத்தமாக வந்து 30+ டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா we will be providing all the materials which are needed for your exam preparation related to the syllabus. உங்களுக்கு வேர் டு ஸ்டடியும் ப்ரொவைட் பண்ணிடணும். அந்த வேர் டு ஸ்டடியோடு சேர்த்து நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸ், நீங்கள் படிக்க வேண்டிய நோட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து லிங்க்ஸாகவும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் வேரியன்ட் வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு லாங்குவேஜ் பேப்பர் மட்டும், ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லைனா தமிழ் 799 அண்ட் பாருங்க அதுக்கப்புறமா ஃபுல் டெஸ்ட் பேட்ச் which includes மேக்ஸ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ்
அண்ட் ஆல்சோ தி ஜென்ரல் இங்கிலீஷ். இது எல்லாமே சேர்த்து 1099க்கு we are providing. சரி, ஓகே. ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், யுவர் லாஸ்ட் சான்ஸ் டு வின் யுவர் ட்ரீம் ஜாப். இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் த லாஸ்ட் சான்ஸ் 2024ல் இந்த குரூப் எக்ஸாம்ஸில் வந்துட்டு இதான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ். ஆல்ரெடி நீங்கள் குரூப் 4 எழுதியிருப்பீங்க, குரூப் 1 எழுதியிருக்கீங்க, அடுத்து வந்து இப்போ குரூப் 2 2A நோக்கி நீங்கள் வரீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ். அதுவும் நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கான கான்ஃபிடென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்லுன்னா, நல்லபடியாக இந்த கொடுக்குற மெட்டீரியல்ஸில் எதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதை ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்ட்ராவாக இந்த இங்கிலீஷ் அது ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா 1 by 1 கோ த்ரூ பண்ணி நீங்கள் டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து என்னென்னு பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இதில் டெஸ்ட்டை எப்படி சார் எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு OMR ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த OMR ஷீட்டில் நீங்கள் வந்து உங்களோட டெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எவ்ரி 4 டெஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி யூ கேன் சப்மிட் யுவர் OMR ஷீட். இந்த மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணும்போது we will correct and give you reviews for your test. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். பேட்ச் 1லேருந்து பேட்ச் 4 வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் உங்களை கம்பேர் பண்ணி உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நீங்கள் டெஸ்ட் இதில் வந்து எழுதுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்ஸை வந்து இந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் நம்பர் 1னா நீங்கள் வந்து நேம், கான்டாக்ட், பிளேஸு, மார்க்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், அதாவது எங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸை நான் ஹெட் பண்ணி எடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் டிபார்ட்மெண்ட் அனலைஸ்ன்னு சொல்லி 4 மெம்பர்ஸ் வந்து உங்களுக்காக கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. கொஸ்டின்ஸ் வந்து நல்லாவே வந்து எஃபெக்டிவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் இந்த இது. ஓகே, இதில் என்னென்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி கொஸ்டின்ஸ், மீடியம் கொஸ்டின்ஸ், ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு கலவையாக எக்ஸாம் ஓரியன்டாக எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஜாட் டவுன் பண்ணி உங்களுக்கான டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் நீங்கள் எழுதும் போது அது நீங்கள் வந்து இந்த மெட்டீரியல்ஸை படித்து இதை எழுதிட்டு அதுக்கான ஆன்சர் கீ நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நம்மளோட ப்ராக்டிஸ் செஷனில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுவீங்க, ஸ்டடி பண்ணுவீங்க, டெஸ்ட் எழுதுவீங்க, ரிவிஷன் பண்ணுவீங்க, அண்ட் அகைன் ரிப்பீட் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம் நம்மளோட ஃபர்தர் வீடியோஸில். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் பேமெண்ட் டீட்டெயில்ஸ். நீங்கள் ஒன்று இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம், இல்லைனா UPI ID மூலமாக பே பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு கூகுள் பே நம்பர் தான் வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் கான்டாக்ட் த நம்பர் 9115049115 அண்ட் கெட் த கூகுள் பே நம்பர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது எதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் எழுதணும். இந்த டெஸ்ட்டு எழுதினதுக்கப்புறமா அதை அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாமை நோக்கி நீங்கள் வந்து உங்களை நீங்களே தயார்படுத்தி யூ ஷுட் வின் தி எக்ஸாம். ஸோ அந்த மாடலில் தான் நம்மளோட இந்த முக்கியமான இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்கள். ஆஃப்டர் பேமெண்ட் நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேமெண்ட் பண்ணோன்னே உங்களோட ஸ்க்ரீன்ஷாட், உங்களோட நேம், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணணும் டு த நம்பர் 9115049115. உடனே உங்களை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களை குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவோம் வித்தின் 24 hours. ஓகே, நெக்ஸ்ட் உஸ்தாதியன் அகாடமியோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேப்பனிங் ஆன் July 15 6 PM. ஸோ உங்களுக்கு வந்து 3 நாளைக்கு ஒருக்க வந்து டெஸ்ட் இருக்கும், அப்படி இல்லைனா 2 நாளைக்கு ஒருக்க டெஸ்ட் இருக்கும். 6 மணிக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் வந்து அந்தந்த டேட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த டெஸ்ட்டை நாங்கள் உடனே எழுதணுமான்னு கேட்டால் இல்லை, நீங்கள் டெஸ்ட்டை எப்போனாலும் எழுதிக்கலாம். உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான நீங்கள் எழுதுகிற அந்த OMR ஷீட்டையும் நாங்கள் எவ்ரி 4 டெஸ்ட் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி கையில் கொடுப்போம். அதனால் நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்க, எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். இப்போ நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் மட்டும்தான் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும்தான் இன்க்ளூட் ஆகிருக்கும். இதுக்காக நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கான டெஸ்ட் நம்பர் 1ல் உங்களுக்கான ஜென்ரல் இங்கிலீஷ் போர்ஷன். இதே இது நீங்கள் ஃபுல் சிலபஸும் வாங்குறீங்க அப்படின்னா, இது மட்டும் நீங்கள் ஃபுல் சிலபஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு 100 கொஸ்டின் இருக்கும். அது போக வந்துட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு 100 கொஸ்டின், அதில் மேக்ஸுக்கு 25 கொஸ்டின், மிச்சமாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் அந்த GS சப்ஜெக்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு 75 மார்க்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதுதான் கீழே ஸ்ப்ளிட்டாக போட்டிருக்கு. இங்கிலீஷ் மட்டும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வச்சு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ரொவைட் பண்ணுவோம். இதே மொத்தமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் தி ஃபுல் 200 கொஸ்டின்ஸ். எப்படி TNPSCயில் 200 கேள்வி கேட்குறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து வில் பி ப்ரொவைடிங். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட அந்த ரிவிஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெஸ்ட் எடுத்து மற்றவங்க கூட உங்களை நீங்களே கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ நீங்கள் இதில் வந்து நீங்கள் வந்து என்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ ஷுட் கால் தி நம்பர்
நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் 9115049115 அப்படின்ற நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான கைடன்ஸ் வந்து த்ரூ அவுட் த எக்ஸாம், அதாவது உங்கள் எக்ஸாம் வர வரைக்கும் வில் பி ப்ரொவைடிங் இட். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் ஆல்சோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு உஸ்தாதியன் அகாடமி. தேங்க்யூ.